ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அந்த ஈஸ்ட் சுகர் சாப்பிட்டு தான் வளரும். அதனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சுகர் இதுவும் நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்கும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த மாதிரி நுரை வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஒரு புளிப்பு ஸ்மெல் வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா ஒரு குழி மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஈஸ்ட் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணி இந்த 1 கப் அளவு மாவு பிசையறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்தில் இருக்கும். இப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1 கப்பு மாவில் ஆக்சுவலி 2 பீஸா வரும். இப்போ அதை நல்லா சாஃப்டாக நம்ம நீட் பண்ணிக்கணும். அது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் அதை நல்லா நம்ம நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பால் மாதிரி அது ரெடி பண்ணி வச்சாச்சு. சைடில் இருக்க மாவெல்லாம் எதுவுமே ஒட்டாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணி இதை அப்படியே நம்ம ஒரு 1 ஹவருக்கு ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, ஒரு 1 ஹவர் ஆயிருக்கு. அது அப்படியே நம்ம போட்ட மாவை விட டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 பீஸா வரும்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ இதை நம்ம ஹாஃபாக பிரித்து 2 பேட்சாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் பட்டர் ஆல்ரெடி உருக்கிட்டு வச்சுருக்கோம். அதை எடுத்து இந்த பிளேட் ஃபுல்லாக நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிரித்து வச்சுருந்த பேட்ச்லேருந்து ஒரு பேட்ச் மாவை மட்டும் எடுத்து நம்ம இந்த தட்டில் விரித்து விட்டுக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு அதை விரித்து விட்டுருங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாடரேட் பதத்துக்கு விரித்து விட்டுட்டு அதில் ஒரு டென்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த பீஸாவோட டோவில் சுற்றி நம்ம ஒரு டென்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள அந்த பீஸா சாஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். பீஸா சாஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணி பண்ணுங்கள், பீஸா நல்லாவே வரும். இப்போது நம்ம கொஞ்சம் சீஸ் எடுத்து அந்த சாஸ் போட்டிருக்க இடம் ஃபுல்லாக சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சீஸ் எடுத்து நல்லா தாராளமாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, கார்ன் இது எல்லாத்தையுமே ஆல்டர்னேட்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, கார்ன் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ, ஆரிகானோ, ஆலிவ்ஸ் என்னெல்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் சீஸ் எடுத்து தாராளமாக இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சீஸ் எடுத்து ஒரே இடத்துல போடாமல் அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டென்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஓரத்தில் இன்னும் கொஞ்சம் பட்டர் இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பட்டர் எடுத்து க்ரீஸ் பண்ணுறதுனால நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகும் நம்ம பீஸா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 மினிட்ஸ் முன்னாடியே ஒரு நல்ல அடிகனமான வானல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். அதில் தூக்கி நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸாவை அந்த பிளேட்டோடு தூக்கி இதில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு அது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்குங்க.
நீங்களே பாருங்க எவ்வளோ சூப்பராக அது வந்து எடுக்கிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க. இப்போது அது நல்லா பீஸா கட்டர் இருந்துச்சுன்னா பீஸ் போட்டுட்டு அதை இப்போ நானே எடுத்து காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ நல்லா சீஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பீஸா வாங்குறதுக்கு நீங்கள் கடையில் தான் போய் சாப்பிடணுன்னு இல்லைங்க. நீங்களும் உங்கள் வீட்லேயே இவ்வளோ ஈஸியான பீஸாவை செய்யலாம். இப்போது நீங்கள் கடையில் சாப்பிட்ற அளவு ஹெவியாகவும் இருக்காது. வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது உங்களுக்கு லைட் ஃபீலாக தான் இருக்கும். இந்த மாதிரி பீஸாவை நீங்கள் பண்ணி கொடுங்க. பீஸாவே பிடிக்காதவங்க கூட வீட்டில் நல்லா பீஸா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதோட டேஸ்ட் பிடிச்சி போய் திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவு கடையை விட டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே பீஸா பண்ணலாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான பீஸாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.